அதுவே தான் சன் டிவியில் வரக்கூடிய. நீ வேறையா? நாதஸ்வரம். அந்த சீரியல்ல பாருங்க, சோதிடர் சொக்கலிங்கம்னு ஒரு வில்லர் இருப்பாரு இங்க. அந்த ஆளையா? எனக்கு தாம்மா. ஐயோ ஏன் கேட்குற? சோதிடர் சொக்கலிங்கம் ஒரு பையன் மஞ்சள் பையன் இப்படி எடுத்து வச்சுக்குவாரு. கூட்டமாக சேர்ந்துட்டாங்க. அவன் போய் எந்த வீட்டில் கால் எடுத்து வைக்கிறானோ அந்த வீடு அதோட அவ்வளோதான், குளுக்கோஸ் தான். என்னங்க சொல்றீங்க? எங்கள் அம்மா நான் எல்லாம் எங்களுடைய துணைவியார் எல்லாம் உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருப்போம், இந்த சீரியல் பார்த்துட்டு இருப்போம். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சோதிடர் சொக்கலிங்க வரும் வரையிலும் சும்மா மூணுதே இருப்பாங்க. அப்படி வெளியில் வந்து அந்த வந்துட்டேன் நாசகாரன் குடும்பம் கடிக்க வந்துட்டான் அப்படின்னு எங்கள் அம்மா என்ன தன்னை அறியாமலே சொல்லும். ஒரு பையன், அதாவது உங்களை மாதிரி அந்த ஆள் இருப்பார், சோதிட சொக்கலிங்க தானே, அவனை விளக்க மாத்திரத்தில் அடிதான் எங்கள் அம்மா சொல்லுங்க. எதுக்கு புரணி பேசுறீங்க? நேராக பேச வேண்டியதானே. அந்த நாதஸ்வரம் என்ற அந்த நெடுந்தொடரிலே சோதிடர் சொக்கலிங்கமாக நடித்தவர் நமது எங்கள் கலைத்துறையுடைய நகைச்சுவை நடிகர் அப்பா ஆறுமுகம், ஆறுமுகம் அவருடைய புதல்வர். இந்த நாடகத்துறையிலே தனக்கென்று தனி முத்திரை பதித்தவர் அவருடைய புதல்வர் ஏஆர்ஏ கண்ணன் நமது ஐத்தானவர்கள் தான். நெடுந்தொடரிலே நிறைய சீரியலில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவர் தான் நடித்து எங்கள் கலைத்துறைக்கு பெருமையை சேர்த்து கொண்டிருப்பவர். அது மட்டுமல்லாது பெருந்திரையிலும் சினிமா துறையிலும் சென்று முத்திரை வதித்து வந்திருக்கின்றார்கள். நாங்களாம் அந்த 30 நாளில் 25 நாள் நாங்கள் தான் தொடர்ந்து வரிசையில் நாடகத்துக்கு போவோம். சந்தோஷ மகிழ்ச்சி ரெண்டும் தொடர்ந்து போவோம், நிறைய நாடகம் போனோம். அதுக்கப்புறம் நெடுந்துறை வந்தோன்னே சீரியலுக்கு போயிட்டாங்க. ஐத்தான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல. மறுபடியும் சந்திக்க வாய்ப்பினை இறைவனும் நீங்களும் கொடுத்துருக்கீங்க, இவரை சந்திக்க வாய்ப்பினை. உண்மையாகவே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐத்தானை சந்திக்கிற வாய்ப்பு, அதே மாதிரி ஐத்தாங்கள்லாம் சந்திக்கிறாங்க. இனிமேலும் இந்த மாதிரி வரிசையில் எங்களை சந்திக்கணும்னு ஒரு ஆர்வம். அது மட்டுமல்லாது தமிழக அரசால் இப்பொழுது தற்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்பு முதல்ல தமிழக அரசால் வழங்கப்பட்ட அருமை ஐத்தானுக்கு கலை மாமணி விருது ஐத்தானுக்கு தான். அந்த விருதினை தமிழக அரசால் கொடுக்கப்பட்டது. இது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்குது. அந்த பெருமையெல்லாம் சொந்தக்காரர் தமிழக அரசுக்கு அவர்களுக்கும் முதல்வர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்களது கலை குடும்பத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஐத்தான் அவர்களுக்கு வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று கூறி தற்போது என்னன்னு தெரியல. ஆமாம் இருங்கப்பா. அதெல்லாம் இருக்கும். ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் போகாது, அது பாட்டுக்கு இருக்கும். நான் ஐத்தான இந்த விருது கிடைத்தவுடனே, கலைமாமணி விருது கிடைத்தவுடனே நான் நேரில் போய் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்தாலும் மறாத நாளே முதல் நாள் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அன்றைக்கி முதல் நாள் நிறைய வாழ்த்துக்கள்லாம் வந்து கொண்டே இருந்தது, கவனித்து கொண்டு இருந்தேன். மறாத நாள் தான் கூப்பிட்டு ஐத்தானுக்கு நான் வாழ்த்து சொன்னேன். நேரில் சந்திக்கல, நம்ம நாடகத்துக்கு தான் வர்றாங்க, அன்றைக்கி நம்ம நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை சொல்லுவோம் அப்படின்னு. அது உண்மையாகவே அந்த பெருமை இந்த கிராமம் கொடுத்துருக்குது. உங்களுடைய அனுமதியினாலே ஐத்தான் அவர்களுக்கு எனது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் இந்த பொன்னாடை வழங்கி மென்மேலும் பல விருதுகளை சாதனைகளை புரிய வேண்டும் ஐத்தான் அவர்கள் என்பதை இந்த மேடையிலே கூறிக்கொண்டு, வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன், எல்லாருடைய ஆசையோடு நீங்கள் என்றும் நலமாக இருக்க வேண்டும். நன்றி நன்றி நன்றி. எல்லாம் உங்கள் மாதிரி கலைஞர்களோட இணைந்து பணியாற்றியது தான். சின்னத்திரை வெள்ளித்திரை எந்த திரைக்கு போனாலும் நம்மை வளர்த்தது இந்த நாடகத்திரை. இதை மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எந்த திரைக்கு போனாலும் திரும்ப இந்த நாடகத்தை மறக்காமல் இந்த திரைக்கு வந்திருக்கணும். அதுக்கு வாய்ப்பளித்த நமது சத்திரம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் இங்கு பொன்னாடை போர்த்தி புகழாரம் சூட்டி இருக்கக்கூடிய எங்களது அன்பு ஐத்தான் எதிர்கால சுடர் பெருமாள்ராஜ் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே அவரது குடும்பத்தார்களுக்கும் கலை குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி 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 நன்றி. வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் ஐத்தான். சரி வாங்க, ஐயர் வேஷத்துக்கு வாங்க. மாதக்கிதம் கவி வானக்க சாலமணக்கம் குருநாதற்கு நீதிராசர் முன்பி நெந்திற்கு பதிலவாசம் பொய்க்கு போய் கோளுக்கு கோள் அறுவலா காட்டி அறுவடையோ சான்மைன்னு சொல்லக்கூடிய மந்திரமும் தேவம் மருந்தும் குரு அருளும் தந்திரம ஞான தர்மணி மேதினி உண்டி என்பார் கொண்டு இல்லை என்பார்க்கிலே வணங்கியதற்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் என்பதற்காக இந்த இடத்தில் பக்குவம் தவறாத பதமானகின் வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே வள்ளிநாயகம் ஒப்புடனே வாழ்கவே
பக்குவம் தவறாத பாதமாலையே வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே நாயகம் ஒப்புடனே வாழ்கவே காலிலே கடம்பாடி கால்பரி வேக்கப்படி ஆலோலம் சோ என்று அயலொட்டி கொண்டு குறிஞ்சி கொட்டவனை குளக்கொடியே நீர் வாழ்க குளம் வாழ்க குற்றம் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்தோட சொல்வங்கள் கேட்கலாம் நினைக்கிறேன் கேட்கலாமா மெச்சமுகள் வேங்கடம் வெண்பாவிர பாதையில் சூழ் ஜென்மம் எடுக்கவா மச்சா குர்மா கோலா சிங்கா பாமா ராமா 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 கோபால மாவா என்ற பரந்தாமணி புகழை அனுதினம்ப பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்களிடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து 7 கடலை போட்டி குறுகத் தரைத்த குரல் என்றும் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரைத்த குரல் என்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கின உன்னே முக்கால் அடியிலே 7 சிறுலை அமைந்த திருக்குறளுக்கு முன்கூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்கள் சுவாமி. ஆவதும் புறத்திலே அழிவதும் புறத்திலே போவதும் புறத்திலே புகுவதும் புறத்திலே தேவரும் புறத்திலே திசைகளும் புறத்திலே யாவரும் பரத்திலே யானும் அப்பறத்துக்குள்ளே என்ன பரம் என்றால் உலகம் என்ற அர்த்தம், பரன் என்றால் சிவன் என்ற அர்த்தம், பரம்பொருள் அப்படின்னா எம்பெருமான் ஈஸ்வரன் என்ற அர்த்தம். இப்படி எல்லாம் உங்களை யாம் வாழ்த்தி இருக்க வேண்டும். ஆனால் தாங்களுடைய எம்மை 10 அவதார கதாநாயகன் பரந்தாமனின் புகழை பாடக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று எம்மை வணங்கியமைக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள். அருமையா சொன்னீங்க. மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஒரு திருக்குறள் என்றும் அதுக்கு மெருகேற்றதுக்கு அவையும் இடைக்காடாதம் பாடுகிறார்கள் என்றும். இப்போ ஒரு திருக்குறளை எழுதியவர் வேண்டுமானால் திருவள்ளுவராக இருக்கலாம். ஆமா, அந்த திருக்குறளை திருவள்ளுவரால் அரங்கேற்றம் செய்யப்பட முடிந்ததா? முடியலையில திருப்பி அனுப்பப்படுகிறார். அரங்கேற்றம் செய்ய போன இடத்துல திருப்பி அனுப்பப்படுகிறார். அரங்கேற்றம் செய்து வைத்தவர் யாரு? அவை பிராட்டி. யாரு? அவை பிராட்டி. அவை பிராட்டி. ஏன்னா திருவள்ளோட பிறந்தவர்கள் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. உப்பை உருவை அவை வள்ளியமை அதியமான் கபிலர் திருவள்ளுவர் என்று சொல்லக்கூடிய 7 பேர் இருக்காங்க. 7 பேர் இருக்காங்க. இதிலே திருக்குறளை அரங்கேற்றம் செய்து வைத்தவர் திருவள்ளுவர். திருக்குறளை அரங்கேற்றம் செய்து வைத்தவர் அவைதான். அவைக்கு மிகப்பெரிய சிறப்புகள் எல்லாம் இருக்கிறது. நன்றாக கவனிக்கணும். சிறப்புகள் எல்லாம் இருக்கு, பெருமை எல்லாம் இருக்கிறது. அது பாருங்க, ஒரு இடத்துல சுருக்கமா பேசி முடிக்கணும்னு சொன்னோம்னா வரப்புயரன்னு போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆமா, எல்லாரும் சபையில் இருந்தவங்களுக்கு புரியல. வரப்புயரன்னு சொல்லிட்டு உட்கார்றாங்களே என்னன்னு கேட்க பொழுதா, வரப்பு உயர நீர் உயரும். நீர் தானே உயரும். ஆமா, நீர் உயர நெல் உயரும். நெல் உயர குடி உயரும். குடி உயர்ந்தால் கோன் உயர்வான். கோன் உயர்ந்தால் நாம் உயர்வோம் அப்படின்னு சொன்னார். இதோட முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட அவை கம்பர் அவைய தாழ்த்தி பேசணுமே நினைச்சு கம்பர் சொல்றாரு, ஒரு காலடி 4 இலை பந்தலடி அது என்னடின்னு சொல்றாரு. அது எவ்வளவு பாருங்க, புலவர்களுக்குள்ளே போட்டி இருக்கலாம், பொறாமதான் இருக்கக்கூடாது. அந்த போட்டியிலும் கூட வெற்றி பெற்றவர் யார்? கலைவானுடைய முழு அருள் யார் தெரிஞ்சுச்சுன்னா கம்பர் தெரிஞ்சுச்சு. ஆமா, ஆனா இவர் பார்த்தோன்னே சொல்றாரு ஒரு காலடி 4 இலை பந்தலடி என்னடின்னு. ஆனா உடனே இவர் ஔவையார் பாடுறாங்க மறியல, 8 லட்சணமே எமன் ஏறும் பரியே வட்டில் பெரியம்மை வாகனமே கூரை இல்லா வீடே குலராமன் தூதுமணி யாரையடா கேட்டாய் ஆராக்கீரையடான்னு. அது என்ன கீரை? ஆராக்கீரை. அந்த ஆராக்கீரை கீழே ஒரு இந்த ஒரு காலடின்னு சொன்னோம்ல, அந்த ஒரு தண்டில இருந்து 4 இலை பந்தலடி, 4 இலை, அந்த 4 இலை தான் இருக்க. அதை அவர் சொன்னார், ஒரு காலடி 4 இலை பந்தலடின்னு. இவன் யாரையடா கேட்ட ஆராக்கீரையடான்னு. அப்படிப்பட்ட அவை. ஏன் இதெல்லாம் சொல்றேன்? அப்படிப்பட்ட அவை அவை முருகப்பெருமானிடம் தோற்றார். உங்க குலக்கடவுள் யாரு? எம்பெருமான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட அவை முருகனிடம் தோற்றார். முருகன் தெய்வம். நீங்க சொல்லலாம், விஷயத்தை நீங்க சொல்லலாம், சாமி என்ன சாமி இப்படி சொல்றீங்க? முருகன் யாரு? கலியோ கடவுள் கந்தப்பெருமான். அவர் எப்படிப்பட்டவர்? தமிழ் கடவுள். அவர் தெய்வம். அவை யாரு? சாதாரண மனிதர் தானே. நீங்க சொல்லலாம். இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் வள்ளிநாயகம். சொல்லுங்க. நான் புள்ளி வச்சிருக்கேன். முருகப்பெருமான்கிட்ட ஔவையாரு எப்ப தோத்தாங்க? நீங்க நிச்சயம் பதில் சொல்லணும். ஆனால் நீங்க சொல்லலாம், மனித பிறவி தெய்வத்திடம் தோக்கத்தாங்க வேணும் அப்படின்னு. அப்படி தோக்க வேணும் சொன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்.
அவ்வை பிறந்த உடனேயே யாராவது பிறந்த உடனே கவி பாட முடியுமா? அழகே முடியுமா? பாட முடியுமா? கார்த்தி பிறந்த உடனே கவி பாடினாங்க. பிறந்த குழந்தை அழுகிறத கத்துற மாதிரி இருக்கேன். ஓ ஆமா. பிறந்த உடனே இந்த அவையார் கவி பாடினாங்க. இட்டமுடன் எந்தலையில் இன்னபடி எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்ட முட்ட பஞ்சமை ஆனாலும் பாரம் அவனுக்கு ஏன் நெஞ்சமே அஞ்சாதே நீ சொன்னாங்கல்ல. அதனால எப்ப தோத்தாங்க, தோத்ததுக்காக ஒரு கவி பாடினாங்க, தோல்விட்டதுக்கு ஒரு கவி பாடினாங்க. என்ன கவி பாடி இருக்காங்க அப்படிங்கிற கவியை நீங்க இந்த இடத்துல சொல்லணும். நீங்க சொன்னீங்களே ராமாயணத்தை எழுதியவர் யாரு? கம்ப ராமாயணத்தை எழுதியவர் கம்பர். ராமாயணத்தை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் அடிச்சாலு சரி, கம்பராமாயணத்தில் எழுதுனது யாருனே? கம்பராமாயணத்தில் எழுதுனது யாருனே? கம்பராமாயணத்தை வால்மீகி எழுதினாரா? அண்ணே அப்பா அப்பா அண்ணே 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 கொஞ்சம் உட்காருங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேனே, கொஞ்சம் வாங்கினேன். கம்பராமாயணத்தை எழுதுனது யாருனே? அண்ணே கம்பராமாயணத்தை எழுதுனது யாரு? வால்மீகியா? வால்மீகி என்ன மொழியில் எழுதினாரு? அட சொல்லுங்க, என்ன மொழியில் எழுதினார்? ஓய் சமஸ்கிருதம். யாருங்க இதுக்கு முதல்ல நானும் நகைச்சுவை நடிகரும் பேசும்போது பேசுனது வேற. நானும் வள்ளியும் ஒரு சில விஷயங்கள் பேசும்போது ஒன்று கவனமாக இருந்து கவனிங்க. பிடிக்கலையா ஓரமாக உட்காந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் படுங்க. பார்க்குறவங்களே கெடுத்து விடக்கூடாது. நூற்றை கெடுக்குமா குறுநி இந்த மாதிரி ஆகிக்கூடாது. ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. என்னன்னே, நல்லா ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்னே, அந்த மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டை போயின்னு ஒரு மாடு போய் நக்குச்சுன்னா இந்த மாடு எந்திரிச்சுக்கணும். அதான் மேயர் மாட்டை நக்கிற மாடு கிடைக்க பேச கொஞ்சம் தயவு செய்து. அதாவது 100 பேர் 100-200 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அழகா. நீ ஒரு ஆளை வந்து இவ்வளோ காசை கொடுத்து நிகழ்ச்சியை வச்சு. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? எவ்வளோ தூரத்தில் நாங்கள் வந்திருக்கோம். இவங்க மணப்பாறை பக்கம் இருந்து அண்ணே கோச்சிக்காங்க, கொஞ்சம் கோச்சிக்காங்க. இல்லை அதுக்கு இல்லை, அதுக்கு நான் சொல்ல. ஏன்னா எல்லாரும் ஞானசலாக இருக்கிறதுனால பேசுகிறேன், இல்லைன்னா பேச மாட்டேன் நான். ஒவ்வொருத்தரும் மணப்பாறை பக்கம், விராலிமலை பக்கம், அப்புறம் ஆவுடையார் பக்கம், கோவில்பட்டி பக்கம், இந்த பக்கம் மூராந்து வந்திருக்கோம். எங்களுக்கு நீங்கள் தான் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் நீங்கள் தான். எங்களை தான் நீங்கள் தான் செய்யணும். நீங்களே போய் கஞ்சம்னா எங்களுக்கு ஆர்வம் குறைஞ்சி போயிடும். இவ்வளோ தூரத்தில் வந்து பிரயோசனம் போச்சுடா. ஆனால் இங்கே இருங்க 500 பேர் ஞானசர் ரசித்தாங்க. நான் சொல்ல மாட்டேனே, நம்ம ஆளுங்க வேறு நாளைக்கு போகிற நாடத்தில் 500 பேர் நல்லா ரசித்தாங்கய்யா, பெண்கள் ஆண்கள் எல்லாம். ஒரே ஒரு கிறுக்கை நாடகத்தை கெடுத்து விட்டாண்டான்னு சொல்லிடுவாங்க நாளைக்கு. அதுதானே தப்பு. அந்த வார்த்தையை கேட்கக்கூடாது. இந்த வயசில் நீங்கள் அது மாதிரி பேர் அந்த மாதிரி வார்த்தை வாங்கக்கூடாது. நல்ல நாடகத்தை ஒரு கிறுக்கை இருந்து கெடுத்தே விட்டாங்கிற வார்த்தை வாங்கிடக்கூடாதுனே தயவு செய்து. ஆமாம், எழுதியவர் கம்பர். ஏன்னா அவரும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுப்பாரு இருக்கு. ஆமாம். ஏன்னா ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ண எங்கேன்னு எடுத்துகிட்டு போனார்? இல்லை அவர் உடனே அதை பேசாத, அது வால்மீகி எனக்கு தெரியும்ட்டாரு. எங்கேன்னு எடுத்துகிட்டு போனார் அரங்கேற்றம் பண்ண? அண்ணே அன்னைக்கு இங்கே ஊரில் இல்லை ஊருக்கு. அப்படியே பேசாம இருங்க, நான் பதில் சொல்றேன். அதனால திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திற்கு எடுத்து சென்றார். ஸ்ரீரங்கத்தை இறங்கி சென்றார். அவரால் அங்க அரங்கேற்றம் செய்யப்பட முடியல. ஆமா. ஆனால் அரங்கேற்றம் செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாரு? எப்ப அரங்கேற்றம் பண்ண? தில்லை 3000 பேருடைய கையொப்பத்தினால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. தில்லை 3000 பேர் கையெழுத்த முதல் நாளே வாங்கிட்டாரா? முடியல, வாங்க முடியல. எப்படி முடியும்? என்ன நடந்துச்சு? மன்னருடைய பிள்ளை இறந்து போய்விட்டான். பாம்பு தீண்டு இறந்து போய்விட்டான். அந்த பாம்பு தீண்டு இறந்த பிள்ளையை மறுபடியும் உயிர் பெற்று எழுந்தால் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி தரதா சொன்னாங்க. இறந்த பிள்ளையை மறுபடியும் உயிர் எழுப்ப செஞ்சார். ஏப்பா, ஒரு செத்த வீட்டுல வந்து நீ கையெழுத்து போடுன்னு சொல்றிய, குழந்தை செத்து கிடக்குறேன், ஏண்டா உனக்கு கையெழுத்து முக்கியமாடா? அப்படி நீ தெய்வ அருட்கடாஜம் பொருந்தியவனா இருந்தா செத்தவனை உயிரிழப்பு கொடுறா அப்படின்னு சொல்ல 4 கவி பண்ண. அப்பொழுதுதான் 3 கவி பாடி அந்த செத்தவனுடைய உயிரை எழுப்பதற்கு காரணம் ஆலியான் மணி அணையே அவனுங்க அந்த ஆலிவரை மணித்தாம்பே போலியான் முனே புறமறித்த பொற்சலி போட்டு நான் அகல நடவன்னு பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிக்குது வேஷம். மங்க ஒரு வங்கர் மார்பில் அணி யாருமே பொங்கு கடல் கடந்த பொற்கையரே திங்களையும் சீரிதன் தெய்வ திருக்கோணி ஏறிய பாம்பே இறங்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. பாறை சுபத படவரவே பங்கையக்கன் வீரன் கிடந்தவன் எல்லனவே ஈரமதில் செஞ்சடையான் பூணும் திரு ஆபரணமே நஞ்சுடையாய் தூர நட. அப்படியே இறங்கி
எந்த வழியில விஷம் போச்சோ அதே வழியில போயிருச்சு. பையன் உயிர் பெற்று எழுந்தான். மிக சிறந்த சக்தி வாய்ந்தவன், தெய்வ அருட்கடாச்சம் பொருந்தியவன் கம்பர். போடுறா கையெழுத்தன போட்டான். ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே ராமாயணத்தை கம்பரால் அரங்கேற்றம் செய்யப்பட முடிந்தது. ஆமா. 5 1 பெற்றான். 5 1 தாவி 5 1 ஆரியர் காகேகி 5 1 பெற்று அண்ணங்க கேட்ட 5 1 வைத்து அவை அனைத்து காப்பான ஆஞ்சநேய பெருமான். யாரது? ஆஞ்சநேய பெருமான். அப்ப ராமாயணத்துல இங்க தூதுவரா இருந்தவன் யாரு? ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேயன் தானே? ஆமா. நான் என்ன கவி சொன்னேன்? என்ன கவி சொன்னீங்க? நீங்க சொன்னதுதான் சொன்னீங்க. நீ தெரியுமா தெரியாது உனக்கு? நான் பேசுறது கொஞ்சமாவது புரியுதா புரியலையா? தெளிவா சொல்லியிருக்கேன். 2வது புள்ளி வச்சிருக்கேன். நான் புள்ளியை நான் வச்சிருக்கேன். கோலம் தெரிஞ்சா போடு, தெரியலைனா விடு. நீ உள்ள போ, நான் முருகன்ட்ட பேசிக்கிறேன். ஓஹோ. என்கிட்ட நேருக்கு நேரா நின்று சண்டை போடுற கூட ரொம்ப பிடிக்கும். என்னை முன்ன போட்டு பின்ன வந்து தேவையில்லாம என்னை பற்றி பேசுறவங்கள நிச்சயமா பிடிக்காது. ஏன்னா தெய்வத்தினுடைய அருள் அண்ணே தம்பி ஐயா வேணாம் 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 விட்டுங்க விடுங்க. அது ஒரு ஏதாவது பேசுறாருன்னா அவரா இருந்து பேசல, அதெல்லாம் விடுங்க. அதை விடுங்கண்ணே, இதுவா இருந்தாலும் விடுங்கண்ணே. சரி கொஞ்ச நேரம் அண்ணே, 1/2 மணி நேரம். நீங்க 1/2 மணி நேரம்ண்ணே, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி உள்ள வருவேண்ணே. ஒரு 1/2 மணி நேரம் தான். வள்ளிக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு நான் பார்க்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 1/2 மணி நேரத்தில் ஜோதிச்சிருவோம். 1/2 மணி நேரம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க கோச்சுக்காதீங்க, எல்லாம் நம்ம ஆளு தானே. ஆமாம், ஏன்னா இதனுடைய விளக்கம் எனக்கு தெரிஞ்சாகணும்னே. 5 1 பெற்றான், 5 1 தாவி 5 1 ஆரியர் காகேகி 5 1 பெற்று அண்ணங்க நாயனாருளி 5 1 வைத்து அவனை அழித்து காப்பான ஆஞ்சநேய பெருமான். 2வது புள்ளி வச்சிருக்கேன். ஏன் நான் புள்ளி வச்சேன் தெரியுமா? ஏன்? அலையேசனுக்கு எந்த இடத்துல புள்ளி தெரியுமா? கடைசியில புள்ளி. அலையேசனுக்கு கடைசியில புள்ளி இல்லைங்கன்னா அலையேசனை கூப்பிடியான்றுவாங்க. அலையேசன் சொன்னா மரியாதை குறைவு. முருகனுக்கு எங்க புள்ளி? இன்னில புள்ளி, கடைசியில புள்ளி. நானாவுல புள்ளி, இன்னுல புள்ளி வராது. இன்னுனாலே புள்ளி வச்சதுக்கு அப்புறம் தானே நானாவுக்கு மேல புள்ளி, அதாவது கடைசியில புள்ளி. முருகனுக்கு கடைசியில புள்ளி இல்லைன்னா முருகனை அப்படின்னு மரியாதை குறைவாக இருக்கும். நாரதருக்கு எங்க புள்ளி? கடைசியில புள்ளி. நாரதருக்கு கடைசியில புள்ளி இல்லைன்னா நாரதரன்னு அந்த நாரதர அரஞ்சலியா அப்படின்னு வந்துடும். வள்ளிக்கு எங்க புள்ளி? நடுவுல புள்ளி இருந்தாத்தான் வள்ளி, இல்லைன்னா அது வள்ளலின்னு போயிடும். நான் புள்ளி வச்சிருக்கேன். நீங்க கோலம் போடுறீங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக புள்ளி வச்சிருக்கேன். அதுக்காகத்தான் பார்க்கணும். நீங்க என்ன சொன்ன உடனே ஒரு இடத்துல தோல்வி விட்டார் அவைன்னு சொன்ன உடனே அண்ணன் அருமையா சொன்னாரு, சுட்ட வள வேண்டுமா சுடாத வள வேண்டுமா என்று. அவை பிராட்டி அப்படின்னு சொல்லி முருகன் சோதிக்கான்னு இங்க இருந்து பதில் வந்தோடனே எனக்கு தெரியும், அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்குள்ளே ஒரு சூட்சமம் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சூட்சமம் இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் சுட்ட வள வேண்டுமா சுடாத வள வேண்டுமா என்று. அவையினுடைய அறிவு கண்ணை சுட்டி காட்டியவன் முருகன், எம்பெருமான் முருகப்பெருமான். அதானே? ஆமா. பழத்துல சுட்ட பழம் இருக்கா சுடாத பழம் இருக்கா? உடனே உளிப்பு விட்டேன், பழம் கீழே விழுந்துச்சு. எடுத்து ஊதுனது யாரு? அப்பை பிராட்டி ஊதுனாங்க. என்ன பாட்டி? பழம் சுடுகிறதா என்று கேட்டார்ல. ஆமா. உடனே அவையார் என்ன கவி பண்ணாங்க? கருங்காலி கட்டைக்கு வாய்நானா கோடாறு இருங்கந்தலைக்கு தண்டுக்கு நானும் பெருங்கானில் காரமே மேற்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈரிரவு துஞ்சாது எண்டன் என்று பாடினாள் அவை பிராட்டி. ஈரிரவு துஞ்சாது எண்டன் என்று பாடினார். ஆமா. 2 ராத்திரி தூங்காம விழித்திருந்து பாத்தீங்களா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னார். தோற்றேன்னு சொல்றா அவையாரே, தோற்றேன்னு சொன்னாங்க. அவையார் யாரு? யாருடைய அம்சம்? கலைவாணியுடைய அம்சம். கலைவாணியுடைய அம்சம். அப்ப முருகன் தெய்வம், கலைவாணி யாரு? தெய்வம் தானே. ஆமா. தோற்றேன் என்று சொன்னார். இதுலதான் எனக்கு சந்தேகம். சுட்ட பழம்னா என்ன, சுடாத பழம்னா என்ன? சுட்ட பழம் என்றால் இறந்த பிறகு தன் உடலை சுட்டதுக்கு அப்புறம் என்னை நீங்க ஆட்கொள்வீங்களா, இல்ல நான் சுடாமல் என்னுடைய பூத உடலோடு நான் உங்கள்ட்ட சேர்ந்தா நீங்க என்னை ஆட்கொள்வீங்களான்னு கேட்டாங்க. அதான் சுட்ட பழம்னு அர்த்தம். ஆமா. சுடாத பழம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சுட்ட பழம்னா அந்த இறந்த பின்ன உடம்பை எரிச்சதுக்கு அப்புறம் என்னை சேர்றீங்களா, ஆன்மாக என்னை அடிக்கிறீங்களா? எரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஆன்மாக இருக்கேன், உடம்பு இருக்காது. ஆனா சுடாத உடம்புன்னா
இதே பூத உடம்போடு எம்மை அடைகிறீரா? ஔவையார்ட்ட எப்படி கேட்கிறாரு? எரிச்சக்கு அப்புறம் ஆன்மா வர்றியா இல்லை இதே உடம்போட வர்றியா என்று ஔவையாருகிட்ட முருகன் கேட்டதாகவும் அதற்குத்தான் பதில் கொடுத்ததாகவும் அன்று சொல்லப்பட்ட சுட்டபலம் சுடாதபலம் அது போயிட்டு போதே. நான் கேட்டல ஆஞ்சநேயர் சொன்னேன்ல, ஆமா, அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க பாப்போம். நீங்க என்ன கவி சொன்னீங்க? ஐந்திலே ஒன்று பெற்றான். ஐந்திலே ஒன்று பெற்றார்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதம். ஆமா, பஞ்சபூதத்துல ஐந்திலே ஒன்று பெற்றான் அப்படின்னா வாயு புத்திரனுடைய பிள்ளைதான் ஆஞ்சநேய பெருமான். அதனாலதான் ஐந்திலே ஒன்று பெற்றான். ஐந்திலே ஒன்றை தாவி அப்படின்னா கடலை தாண்டி, கடல் நீரை தாண்டி இலங்கைக்கு போகும் பொழுது நீரை தாண்டி தான் போனார். அதனாலதான் நிலம் அந்த நீர் வந்துருச்சு, நீரை தாண்டி. அதான் ஐந்திலே ஒன்றை தாவி. ஐந்திலே ஒன்றாராக அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். ஏற்கனவே வாயு வந்து பெத்துட்டேன், காற்று வந்துருச்சு. ஐந்திலே ஒன்றை தாவினா நீரை தாவி, அதுவும் வந்துருச்சு. ஐந்திலே ஒன்றாராகனா எப்படி மறுபடியும் காற்ற சொல்லுவ? காற்று இல்லங்க, ஆகாயம். காற்று தாவிங்கற நீ இல்ல, ஆகாய வழியா பறந்து போனாருன்னு சொல்றேன். ஐந்திலே ஒன்றாராக, ஐந்திலே ஒன்றாராக. ஆரியர் காகை அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஆரியர் காகைனா ஆரியர்காக ஏகி அப்படின்னா யாருக்காக ஏகி? அது யாருக்காக ஏகி போனாருன்னா சீதா பிராட்டியை பார்ப்பதற்காக போனாங்க. சீதை இலங்கை எங்க இருக்காங்க? சீதை இலங்கையில இருக்காங்க. சரி, ஆரியர்காக ஏகி. ஆமா. ஐந்திலே ஒன்று பெற்ற அப்படின்னா ஐந்திலே ஒன்று பெற்ற அப்படின்னா சீதா பிராட்டியை கண்டு எடுக்கறாங்கன்னு அர்த்தம். எங்க? நிலத்துல கண்டு எடுக்கறாங்க. ஐந்திலே ஒன்று பெற்றனா யார் பெற்றது? அதாங்க ஜனக மன்னன் கண்டு எடுக்கறாரு இல்லையா? எங்க? சீதைய ஐந்திலே ஒன்று பெற்ற. ஆமா. அண்ணங்கை கண்ட ஐலான்னு நங்கை கண்ட சிவதா பிராட்டியை கண்டு எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். நங்கையை கண்ட இடம்னு அர்த்தம். ஐந்திலே ஒன்று வைத்து, ஐந்திலே ஒன்று வைத்து அப்படின்னா தீயை வைத்து அப்படின்னு அர்த்தம். ஐந்திலே ஒன்று வைத்து அவன் நம்மை அழித்து காப்பான். இலங்கையே போய் தீ வச்சு எரிச்சாரு. என்கிட்ட பேசும்போது கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்து போல இருக்கணும். சரி, தண்ணியில் எழுதுற மாதிரி இருக்கக்கூடாது. என்கிட்ட அப்படியே நான் என்ன பேசுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி பதில கொடுக்குறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா அந்த சத்தவங்கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு உண்மையாக பிடிக்காது. அதே உண்மை. பேசுனா பேச்சுடைய தன்மை தெரியணும், அதோட வீரம் தெரியணும், பேச்சில் சரியா இருக்கணும். ஏன் தெரியுமா? அப்பதான் நம்ம பேசுறது சரியா தவறான மக்கள்கிட்ட தெரிவிக்க முடியும். பதுங்கி பேசினா என்ன, நீ பதுங்குற பார்த்தா எனக்கு பாவமா இருக்கும். நீ பாக்குறப்ப சந்தையில வித்தாடு சொச்சாடு முடிக்கணும் அப்படின்னா என்ன, அதுனா என்ன, இதை ஏதோ பண்ண யாருங்க நடுங்குற? எதுக்கு நடுங்குற? இந்த நடுங்குற அந்த ஆஞ்சநேயர் தானே? ஆமா. அந்த ஆஞ்சநேயர் எந்த புராணத்துல இருந்தாரு? ஆஞ்சநேய பெருமான் ராமாயணத்துல இருந்தாரு, மகாபாரதத்துல இருந்தாரு. எந்த புராணத்துல இருந்தாரு கேக்குறேன் நானு. எந்த புராணத்துல இருந்தாரு? ஏங்க புராணம்னா ராமாயணத்துல இருந்தாரு, மகாபாரதத்துல இருந்தாரு, எல்லாத்துலயும் தான் இருந்தாரு. நீ எல்லாம் ஒரு வள்ளி, உன்னை நான் நாடகத்துல போட்டு நான் உன்னோட நடிச்சு நான் பேருவாங்க. நீ எல்லாம் எதுக்கு வள்ளின்னு இருக்கனே? நீ எல்லாம் எதுக்கு தேவை வரணும்? இங்க இருந்து ஒவ்வொருக்காரங்க போடுற சோறை சாப்பிட்றமே, ஒரு வாய் சோறு அள்ளி சாப்பிட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கிறோமான்னு முதல்ல நினைக்கணும். இல்ல அவங்க கொடுக்குற பணத்தை நம்ம வாங்கும்போது இந்த பணத்தை வாங்குவதற்கு நான் தகுதியானவரா அப்படின்னு நீ யோசிக்கணும். நீ எவ்வளவு சம்பளம் வாங்குறது பெருசு இல்லை. 1 ரூபா சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்தை வாங்கும்போது இந்த பணத்தை வாங்குவதற்கு நாம் தகுதியானவரா, நாம் திறமையானவரா அப்படின்னு யோசிக்கணும். புரியுதா? முதல்ல உன் சௌரியத்துக்கு பேசுற. என்ன சௌரியத்துக்கு பேசுறேன்னா, ராமாயணங்கிற புராணத்தில் இருந்தாரு, மகாபாரதங்கிற புராணத்தில் இருந்தாருங்கிற. அது புராணம் கிடையாதுங்க, அது இதிகாசம். நல்லா பாரு, எல்லாரும் கேளுங்க. இந்த அம்மா புராணம் தானே சொல்லிச்சு, புராணம் தானே சொல்லிச்சு. இப்ப எப்படி நீ இதிகாசம் சொல்ற? நீ புராணம்னு சொல்லிட்டு நான் உன்னை திட்டுன உடனே இதிகாசம்ங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? நான் புராணம் நீ சொன்னோன்னே ஆமாமா வள்ளி நீ சொன்னது புராணம் தாமான்னு நான் சொல்லியிருந்தேன்னா நீ என்ன செஞ்சிருப்ப தெரியுமா? அந்த எதுக்கு நீங்க நாரதர் வேஷம் போட்டு வர்றீங்க கேட்டிருந்திரு. எதுக்கு நாரதர் வேஷம் நான் கேட்டிருந்திருப்பேன். மோரைக்கு வள்ளி வேஷம் போடல, நான் நாரதர் வேஷம் போடக்கூடாதா? ஏன் மோர கட்டைக்கெல்லாம் வள்ளி வேஷம் போடக்கூடாதா? வள்ளி வேஷம் போட முகம் தேவையில்ல, அறிவு ஞானம் இது இருந்தா போதும். போதுமா? புராணம் கேட்டேன்னு நான் எவ்வளவு பாருங்க, தூக்கி எல்லாருமே படிச்சவங்க. ஆஞ்சநேயர் புராணத்தில் இருந்தார், ராமாயண புராணம் போதே எனக்கு வதக்கின்னு தூக்கி போடுச்சு. இல்லை எல்லாருக்குமே அது ராமாயணம் என்பது இதிகாசம். ராமாயணத்தில் இருந்தாரு. மகாபாரதத்துக்கு எப்போ போனாரு?
நீ சொன்ன ஆமா. ராமாயணத்துல வந்தவர் தான் ஆஞ்சநேயர். ஆமா. மகாபாரதத்துக்கு எப்படி போறாரு அவரு? இருந்தாருங்க. இங்க பாருங்களே, எல்லாரும் தெய்வங்கள் எல்லாம் மனிதர்களாக பிறந்தார்கள். ஆமா. எல்லாமே ராமாயணம் முடிஞ்சோன்னா தேவலோகம் போயிட்டாங்க தெய்வமா. ஆமா போனாங்க. ஆஞ்சநேயர் போகல. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்மகன்களையும் நான் ராமனாக பார்ப்பேன், அனைத்து பெண்மகள் அனைவரையும் நான் சீதா பிராட்டியாக பார்ப்பேன் சொல்லி சொல்லி எங்க தேவலோகத்துக்கு போகாம பூலோகத்துல இருக்கார். அது இருந்தார்ல. ஆமா. ராமாயணத்துல இருந்து எப்படி ஆஞ்சநேயர் போனாரு? அதுக்கு போனாரு. மகாபாரதத்துக்கு போனாரு. எங்க எப்படி மகாபாரதம் போனாரு? போனாருங்க. போனாரு, வந்தாரு, உட்கார்ந்தாருன்னு. எப்படி போனாருன்னா போனாருங்க. போனாருங்க. இது பதிலா? பாத்தியா உங்க அப்பா நம்பிராசனுக்கு வர்ற கோவத்தை பாத்தியா? பேசணும் எதுக்கு வரணும்? அப்புறம் நான் கேட்கறேன். உங்க அப்பா நம்பிராசனை கூட்டியாந்தியம்மா? ஆமா. எனக்கு தெரியும் நீ கடலாடி வரல. நீ வரும்போதே எனக்கு தெரியும் நம்பிராசனை இங்கேயே தேர்வு பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். பாத்தியலா ஏற்கனவே நம்பிராசனுக்கு அப்பா புலம்பிட்டு திருறாருப்பா அந்த நாடகத்தை பத்தி. இங்க பாருமா, புடிச்சு வச்சானா பிள்ளையாருன்னா, முடிச்சு வச்சானா ஆஞ்சநேய பெருமான். அப்ப மகாபாரதத்துல முடிச்சு வச்சிருக்கேன். அப்ப இருந்தார்ல. புடிச்சு வச்சானா? புடிச்சு வச்சானா பிள்ளையாரு. எப்ப? எம்பெருமான் விநாயக பெருமான். வேத வியாசர் சொல்ல விநாயக பெருமானாகப்பட்டவர் மகாபாரதத்தை எழுதுறாரு. நான் நிறுத்தாம சொல்லுவேன், நீங்க நிறுத்தாம எழுதணும்னு சொல்லுவாரு. இல்ல நான் நிறுத்தாம எழுதுவேன், நீங்க நிறுத்தாம சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, இவர் எழுதிட்டே இருக்காரு. இடையில எழுத்தாணி உடைந்து விட்டது, தன்னுடைய தந்தத்தை உடைச்சு எழுத ஆரம்பிச்சாரு. அப்ப புடிச்சு வச்சவர் யார் அப்படின்னா எம்பெருமான் விநாயக பெருமான் பிள்ளையார். அதான் பிடிச்சு வச்சான் பிள்ளையார். ஆமா. முடிச்சு வச்ச ஆஞ்சநேயர்னா? முடிச்சு வச்சார் ஆஞ்சநேய பெருமான்னா முடிச்சு வச்சவர் ஆஞ்சநேய பெருமான் தான். முடிச்சிட்டாரு போங்க. கதையே முடிச்சு விட்ட போ. என்ன முடிச்சு வச்சாங்க? முடிச்சு விட்டாரு போங்க. முடிச்சு எடா பாமா கிரியா நீ எல்லாம் என்ன கடவுளே இந்த மாதிரி கிரிக்கையிலையும் படைச்சு வச்சிருக்காரு போங்க. நீ சரியா அப்படியா? இது ஒன்றே நான் பேசுறது. நான் முருகனை செஞ்சு தமிழ் கடவுள் முருகப்பெருமான் செஞ்சு 4 வார்த்தையாவது பேசி நான் அந்த மாதிரி பேரு வாயிட்டு மாண்டே வேலி. அப்பா 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 இருங்கப்பா. இப்ப ஏன் எதுக்கு நீங்க அவசரப்படுறீங்க? ஆமா, அப்புறம் புடிச்சு வச்சா பிள்ளையாருன்னு விளக்கம் சொல்ற. ஆமா. முடிச்சு வச்ச ஆஞ்சநேயர் மகாபாரதம் எப்படி போனான்னு அதுக்கு விளக்கம் இருக்கு சுவாமி. என்ன இருக்கு? அதுக்கு விளக்கம் இருக்கு. என்ன விளக்கம் இருக்கு? சுவாமி அர்ஜுனனும் ஆஞ்சநேய பெருமானும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது அர்ஜுனன் கேக்குறாரு ஆஞ்சநேய பெருமான்ட்ட, ஏப்பா ராமர் வில்வித்தையில சிறந்தவர் தானே? ராமர் வில்வித்தையில சிறந்தவர் தானே? அவரை நினைச்சிருந்தா வில்லிலேயே வந்து பாலம் போட்டு ஏறி போய் சீதையை காப்பாத்திட்டு வந்திருக்கலாமே. ஆனா உங்களை மாதிரி வானர்களை வச்சு பாலம் போடணும் ஏதாவது அவசியம் இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க. அப்படி சொல்லுங்க. இந்த கதை தான், இதுதான் உண்மை. இதுதான்மா உண்மை. கதை தெரியுமா? தெரிஞ்சனால தான் இதுதான் உண்மை. சொல்லுங்க நீங்களே. என்னது என்னது? ஏங்க இதுதான் உண்மைங்கிறிய சொல்லுங்க. ஏமா என்ன பொசுக்குன்னு கேட்டு போற? கதை தெரியுமா? அப்புறம் பொசுக்குன்னு கேட்காம ஒரு வாரம் கழிச்சு வந்து கேட்பாங்க. என்ன என்னது? கதை தெரியுமா தெரியாதா? கதை தான் எனக்கு தெரியும். சொல்லுங்க. அட நான் ஒன்றை கேள்வி எடுக்க நீ என்ன சொல்லுங்க? அட நான் தான் அப்புறம் கதை சொல்ல வர அப்புறம் இந்த கதை தானே அப்படின்னு என்ன சொல்லுமா? அவ தெரியுங்கிறது என்ன ரொம்ப நீனு ரொம்ப இது பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஆமா, நீ சொல்றது எனக்கு தெரியுது. நீ என்ன சொல்லுமா? எனக்கு தெரியுதுமான்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்பா சமாளி. அப்ப ஆஞ்சநேய பெருமான் என்ன சொல்றாரு, நீ சொல்றது நியாயம்தான். அந்த மாதிரி வில்லுல அம்பு போட்டு பாலம் போட்டிருந்தா நாங்க எல்லாரும் ஏறி நடக்கும் போது பாலம் உடஞ்சு கீழே விழுந்திருப்பா. அதனாலதான் நாங்க எல்லாரும் வந்து அந்த மாதிரி பாலம் போட்டு நடந்து போனோம் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய பெருமான் சொல்றாரு. அப்படின்னா நான் பாலம் போடுறேன், வில்லில் நான் பாலம் போடுறேன், நீங்க ஏறி நடங்க. நீங்க ஏறி நடக்கும் பொழுது பாலம் உடஞ்சு கீழே விழுகுதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி 2 பேத்துக்கும் போட்டி. அவ போட்டினா அப்ப நிபந்தனை வைக்கணும்ல. போட்டி வச்சா நிபந்தனை வைக்கணும்ல. அது என்ன நிபந்தனை அத சொல்லுங்க. என்ன நிபந்தனை? அது என்ன நிபந்தனைனா, நான் பாலம் போடுறேன், பாலம் போட்டதுக்கு அப்புறம் நீங்க ஏறி நடங்க. தெரியுமா? அட சொல்லுமா. தெரியுது இல்ல, தெரிஞ்சனால தானே ஏமாங்கறே. பாலம் உடைஞ்சு கீழே விழுந்துருச்சுனா, பாலம் உடைஞ்சு கீழே விழுந்துருச்சுனா உன் தலைய நான் வெட்டுவேன், கழுத்தை வெட்டுறேன். ஆமா. பாலம் உடைஞ்சு கீழே விழுகல அப்படின்னா நீங்க எனக்கு அடிமைன்னு எழுதி தரணும் அப்படின்றதுதான் நிபந்தனை. அதுலயும் பாருங்க, இதுதான்மா கதை. ஒருத்தரோட தலையை வெட்டுறது இல்லைன்னா அடிமை ஆகுறது. இவ்வளவுதான். இதுதான் கதை. இதுதான் கதை. கதையை நீ தொட்டு பேசி இருக்கணும். அதனாலதான் நான் அதை நீங்க சொல்ல சொல்ல இதுதான் கதைன்னு நான் சொல்றேன். அப்ப தெரியும் தானே உங்களுக்கு? தெரியும். அதனாலதான் ஏமா இவ்வளவு தூரம் சொல்றாரு, அப்புறம் இது தெரியாம சொல்லிட்டு இருப்பேன். அதானே நீ சொன்னது வரைக்கும் தெரியாமையா இருக்கும் அவருக்கு. ஏய் கதையை தெரிஞ்சனாலதான். ஆமாண்ணே நீ உன் வேலையை பாரு. ஆமாம்மா, அதான் அது தெரியும். நீங்களே சொல்லுங்க.
ஏய் நீ என்னமா எதுக்கு இருந்தாலும் பொசுக்கு பொசுன்னு போற? ஏமா நீங்க சொல்லுங்க. ஏங்க நீங்க தாங்க கேட்டீங்க. ஏமா அவர் கேட்டாரு, சரி இருங்க. நான் சொல்றேன்னு சொன்னாராமா? இல்ல சொல்லல. ஆமா உன்னைய தானே கேட்டாரு. அப்பா அவருக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? ஏய் அட முள்ள மாதிரி போல அண்ணே, ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுங்க, ஐயப்பன் சாமின்னு நான் உன்னை பேசாம விடுறேன். இல்லைன்னா நான் இப்பதான் கொஞ்ச நாளா லட்சுமி கடாட்சமா இருக்காரு. நான் கேக்குறேன். சரிம்மா தெரியும்னு சொன்னதும் உனக்கு ரோசம் ஒத்துக்கிட்டு வருது. இவர் தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? போட்டி நிபந்தனை என்ன? நான் பாலம் போடுகிறேன், நீ ஏறி நட. நெறிந்து விட்டால் என் கழுத்தை விட்டு, நெறியாவிட்டால் எனக்கு அடிமை என்று எழுதி கொடு. ஏறுகிறார். மேலே ஏறும்பொழுது பாலம் நெறிந்து விட்டது. நெறிந்த உடனே அர்ஜுனன் தலை ஒளிந்து நிற்கிறான். ஆஞ்சநேயர் கழுத்தை வெட்ட போறாரு. அப்பொழுது கிருஷ்ண பரமாத்மா வந்தார். என்ன சொன்னாரு? என்னப்பா விஷயம் நடந்ததுனப்பா? ஆமா. பாலம் போடுவதாகவும் இவர் ஏறி நடப்பதாகவும் பாலம் நெறிந்து விட்டால் இவருக்கு வந்து தலையை வெட்டுவதாகவும் பாலம் நெறிந்து விடவில்லை என்றால் நான் அடிமை என்று எழுதி தருவதாகவும் நிபந்தனை. நான் ஏறி நடந்தேன், பாலம் உடைஞ்சிருச்சு, இப்ப அவருடைய தலையை நான் வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆஞ்சநேய பெருமான். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னாரு? இவ்வளவு பெரிய நிபந்தனை வச்சிருக்கீங்களே, இதுக்கு யாருப்பா சாட்சின்னு கேட்டார். சாட்சியெல்லாம் யாரையும் நாங்க வைக்கலன்னு சொல்லி சொன்னார். சாட்சி இல்லாத எந்த நிபந்தனையும் நிறைவேற்றப்பட மாட்டாதுன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். சாட்சி இல்லாத எந்த தண்டனையும் நிறைவேற்றப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னாரு கிருஷ்ண பரமாத்மா. ஒரு சின்ன இக்கு வைக்கவா? பாலம் மறுபடியும் போடுகிறான். டேய் அர்ஜுனா, நீ பாலத்தை போடு. ஆஞ்சநேயர் ஏறி நட. ஏறி பாலத்தை போடுறேன், ஏறி நடக்கிறேன். ஏறி நடக்கும் பொழுது பாலம் நெறியவில்லை. பாலம் நெறியல. கதையை சொல்லுங்க. ஏறி நடக்கும்போது பாலம் நெறியல. இவருக்கு மண்டகணம் வந்துருச்சு அர்ஜுனனுக்கு. அப்ப நீங்க எனக்கு அடிமைன்னு எழுதி தரணும்ல, அப்ப அடிமைன்னு எழுதி தர போறாரு. ஆனா ஒண்ணு, பாலம் நெறிஞ்சிச்சுன்னு நான் சொல்றேன். அட நெறியல. நீ நெறியலன்னு சொல்றீல? ஆமா. நான் சாமி மேல சத்தியமா பாலம் மறுபடியும் நெறிஞ்சிச்சுன்னு சொல்றேன். அட நெறியலங்க. நெறிஞ்சிச்சுன்னு நான் சத்தியம் பண்றேனே. சத்தியம் பண்ணி நீ நெறியலன்னு. நெறியலன்னு நானும் சத்தியம் பண்றேங்கறேன். எப்படி நெறிஞ்சிச்சுன்னு நான் விளக்கம் சொல்றேன். நெறியலன்னு நான் விளக்கம் சொல்றேன். சரி, இவன் ஏறி நடந்தான். நடக்கும்போது நெறியல. ஆமா. அப்ப நெறியாதனால தானே எனக்கு அடிமைன்னு எழுதி தர சொல்லி கேட்டாரு. அப்புறம் நெறிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களே, எப்படி நெறிஞ்சிச்சு? நெறிஞ்சிச்சுன்னு நான் சொல்றேன்னு சொன்னேன்ல. ஆமா. நான் சொல்லவே மாட்டேன். ஏன் உன் வாயில இப்ப சொல்ல வைக்கிறேன் பாரு. சொல்லு. ஏன் வாயில இருந்து சொல்லு சொல்ல சொல்லு சொல்லு. கதையை சொல்லு, முழுசா சொல்லு, முழுசா சொல்லு. ஏறி நடந்தாரு, பாலம் நெறியல, உடனே வந்து நீ எனக்கு அடிமை எழுதி தர சொல்லி சொல்றாரு. டே நீ ரொம்ப ஆடாத. ஆஞ்சநேய பெருமானுடைய தயவு உனக்கு எப்போதுமே வேணும். அதனால பாலம் நெறிஞ்சதெல்லாம் உண்மைதான். இப்பதானே நெறியலன்னு சொன்னேன். இப்பதானே நெறியலன்னு சொல்லி சிந்தம்மா. நான் உன் வாயிலே நெறிஞ்சிச்சுன்னு சொல்ல வைக்கிறேன்னு சொன்னேன்ல. ஐயய்ய சாதிப்பேன் நானு. இப்ப நீ நெறிஞ்சிச்சுன்னு சொன்னியா இல்லையா? என்னன்னு சாமி உண்மையா இருந்தாலும் ஏத்துக்கணும்னே. சாமி நெறியலன்னு இந்த அம்மா சாதிச்சுச்சு, இல்ல, இல்ல. நான் நெறிஞ்சிச்சுன்னு சாதிச்சேன். இல்ல, நீங்க சொன்னீங்க. ஆனா அங்க போட்டினுடைய நிபந்தனை என்ன? பாலம் நெறிஞ்சிருச்சு. நெறியல. நெறிஞ்சிருந்தா தான் இவர் எதுக்கு அடிமையாகிறாரு? சரி, கிருஷ்ணன் என்ன போய் சொன்னாரு அர்ஜுனன்ட்ட? பாலம் நெறிஞ்சதெல்லாம் உண்மைதான். ஆனா பாலம் நெறியாமல் இருப்பதற்காக நான் என்னுடைய முதுகை கொடுத்து தாங்கி கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். அதை எப்படி நம்புறது? முதுகு கொடுத்தாங்க, பின்னாடி திரும்பி காமிச்சாரு, முதுகு பூரா ரத்தமா இருந்துச்சு. அந்த தடம் தாங்கன. இப்ப சொல்லுங்க கதையை. அப்படி ரத்தமா இருந்த உடனே இவர் நம்பினாரு. நம்பினதுக்கு அப்புறம் அவர் அப்ப உடனே உனக்கு வந்து ஆஞ்சநேய பெருமானுடைய தயவு தேவை அப்படின்னு சொல்லி நான் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். எங்க போர்ல இருக்கும் பொழுது. அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா ஆஞ்சநேய பெருமானே நீங்க வந்து கொடியில இருக்கணும்னு சொல்லி கொடியில கொண்டு போய் வச்சாங்க. எந்த கொடியில? தேர்கொடியில. அப்படி சொல்லு. தேர்கொடியில இருக்கிறது யார் அப்படின்னா மகாபாரத போர்ல தேர்கொடியில இருந்தவர் யார் அப்படின்னா ஆஞ்சநேய பெருமான். அந்த மகாபாரத போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல வந்து தேரை விட்டு இறங்கினவர் யார் அப்படின்னா அர்ஜுனன். இரண்டாவதாக இறங்கினவர் கிருஷ்ண பரமாத்மா. மூன்றாவதாக இறங்கியவர் ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேய பெருமான் தேரை விட்டு இறங்க, தேர் வெடிக்க, மகாபாரதம் முடிய. அதுதாங்க பிடிச்சு வச்சான் பிள்ளையாரு, முடிச்சு வச்சாரா ஆஞ்சநேய பெருமான். அப்படி விளக்கம் சொல்லணும். கேட்டா விளக்கம் சொல்றதுக்கு உங்களை கூட்டி வந்திருக்கு, சும்மாவா? இல்ல, எவ்வளவு திறமையா கேட்டா விளக்கம் சொல்லணும். இப்படி குடஞ்சு குடஞ்சு கேட்க கூடாது. ஒரு கதையில
என்ன கதையில ஒரு கதை இருக்குன்னா அந்த கதையினுடைய பேருக்கு விளக்கம் தெரிய வேண்டும். முழுமையா. சும்மாவா? ஆனா இவ்வளவு அழகா தெளிவா முடிச்சு வச்ச ஆஞ்சநேயருங்கிறதுக்கு ஆஞ்சநேயர் கொடியில இருந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை சொல்லியிருக்க. அதுக்காகவே சந்தோஷம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்லா இருமா, நல்லா இருமா. நன்றி. பல பல சொல்லிட்டீங்களா கதை? ஆனா நீ சொன்ன கதை பொய். இந்த பாருங்க, நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க, சரியா? குடஞ்சு கேட்டுப்புட்டு இவ்வளவு நேரம் கேட்டுப்புட்டு அப்புறம் பொய்யா என்னங்க அர்த்தம்? ஆமா ஆமா ஆமான்னு சொல்லிவிட்டு இப்போ பொய்ன்னு சொன்னா நான் அசையாம இருக்கேன். ஏன்னா நான் வந்து குற்றவாளி இல்ல, வந்துட்டாங்க வள்ளி குற்றவாளி. எதுக்கு என்ன குற்றவாளிக்கிறீங்க? நீ சொன்ன கதை பொய்ன்னு நான் இந்த நிரூபிக்க. பாருங்க, நீ சொன்ன கதைகள் எல்லாம் உண்மை. ஒரே ஒரு இடத்துல போய் சொன்னேன். என்ன போய் சொன்னேன்? ஒரு இடத்துல போய் சொன்னேன். என்னங்க போய் சொன்னேன்? அர்ஜுனன் கேட்டேன், ம். ஆஞ்சநேயரே உங்க ராமே வில்வித்தையில சிறந்தவர், ம். வில்வித்தையில சிறந்தவரா இருந்தா உங்களெல்லாம் ஏன்டா கூட்டிக் கொண்டு மலையை போட்டு பாலம் கட்டுறாரு? அவர் நினைச்சிருந்தா வில்லிலே பாலம் அமைச்சிருக்கலாம்ல நீங்க சொன்னீங்க. பாலத்தை போட்டே அதைத்தானே சொன்னீங்க. பாலத்தை போட்டு பாலத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். வில்லுல போட்டே பாலம் அமைக்கணும்னு சொன்னீங்கல்ல. ஆமா. நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, ம். வில்ல கொண்டு அடிக்கி பாலம் போட்டானா வில்லில நான் ஏத்தி நான்ல பாலம் வந்துச்சா? அது சரி. அம்புல பாலம் போட்டானா இல்ல வெறும் வில்லா அடிக்கி போய் பாலம் போட்டானா? ஏங்க, அம்புல நான் ஏத்தி தாங்க பாலம் போட்டாங்க. இது என்னங்க கதை? நீ என்ன சொன்ன? வில்லில பாலம் போட்டாருன்னு சொன்னேன். ஓஹோ. வில்லிலை நான் ஏற்றி அந்த நான் தான் அந்த அம்பு தான் போய் பாலமாக அமைகிறது. இப்ப சரந்தரமா. சொல்லு, வில்லு பாலமா வந்துச்சா அம்பு பாலமா வந்துச்சா? வில்லு எப்படி இருக்கும், அம்பு எப்படி இருக்கும்? இப்படி எல்லாம் வில்லுனா இப்படி இருக்கும், அந்த வில்லுல- அம்புனா இப்படி வரும். அந்த அம்பு போய் எங்க நானால் தான் போய் பாலமா போட்டதே தவிர வில்லு போய் எப்படிங்க பாலம் போட முடியும்? கேட்டுக்கிட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல நீ கதையை சொல்லும்போது வில்லில பாலம் போட்டாரு வில்லில பாலம் போட்டாருன்னே சொன்னியே தவிர வில்லில நான் ஏற்றி பாலம் போட்டார். அதுல அப்படித்தான் சொல்லணும். ஒரு கதை சொன்னாலும் அந்த கதையை ஏன் நான் ஆனா திரும்பி திரும்பி உங்கள கேட்க- மாதிரி ஒருத்தர் நான் சத்தியமா பார்த்ததே இல்லைங்க. இப்படி இருக்கீங்க புள்ள பூச்சி மாதிரி. யாரு கேட்ட? எங்க மகாபாரதம் ஒன்னா நம்பர் புள்ள பூச்சி. யாரு எப்படி சொன்னது? எங்க இருந்தே பிடிச்சிங்க வர? உன்னை எங்க இருந்து பிடிச்சாந்தாங்கள ஊருக்காரங்க என்னையும் அந்த பக்கத்து ஊர்ல இருந்து பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. எங்க இருந்து பிடிச்சாந்தாங்க? நான் சொல்லி விடு, 4 ஊர்ல இவர் ஏயா போடுறீங்க நாடகத்துல, நீ சொல்லி விடு. இப்படி பாருங்களேன், கேள்வி நான் வந்து கதையை கதை பிரகாரமா நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, வில்லில இருந்து அம்பு போட்டாங்க, சரி. பாலம் கட்டினாங்கன்னு அதே ஒரு சூட்சமமா எப்படி சொல்றாரு பாருங்களேன். வில்லில போட்டாங்களா இல்ல ஆமா, அதுதானே உண்மை. கேப்பார்ல. எல்லாம் எதுல உண்மை அப்படிங்கிற விஷயம் தெரியுமா? என்கிட்ட குழப்பி விட்டு என்கிட்ட கொண்டு வந்து அப்படி கிடையாது. அப்புறம் அப்படி வேற இல்ல. அடுத்தவர்களை குழப்பி விட்டு நான் வேடிக்கை பார்ப்பவன். இவர் தெளிவா இருந்துக்குவாரு. அடுத்தவளை குழப்பறதா மத்தவங்க வேலை. குழம்பிட்டு கிடக்கணும். பாருங்க, கிரேதா திரேதா துவாபர கலியுகம். ஆமா கிரேதா பேசுனேன், திரேதா பேசுனேன், துவாபரம் பேசினேன், ஆமா. கலியுகம் புனுகரம் பேசினேன். துவாபரம்ல என்ன புத்தகம் நடந்துச்சு? மகாபாரதம். கௌரவர்கள் 100 பேரு, பாண்டவர்கள் 5 பேரு. பேர் சொல்லுங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 பேர் தானே? ஆமா. தர்மம் இருக்கல்ல, யாருக்கு பிறந்தேன்? யம தர்மனுக்கு பிறந்தார். பீமன் யாருக்கு பிறந்தேன்? வாயு தேவனுக்கு பிறந்தார். அர்ஜுனே தேவேந்திரனுக்கு பிறந்தார். நகுலன் சகாதேவன். அசுவினி தேவர்களுக்கு பிறந்தார்கள். கர்ணன் யாருக்கு பிறந்தேன்? குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கு பிறந்தவன் தான் கர்ணன். தர்மம் யாருக்கு பிறந்தேன்னு சொன்னீங்க? தர்மம் யாருக்கு பிறந்தான்னு சொன்னீங்க? யம தர்மனுக்கு தர்மம் எந்த வருஷம் பிறந்தேன்? பிரஜோபதி வருஷம், எந்த மாதம்? ஐப்பசி மாதம், என்ன பிறை? வளர்பிறை 5ஆம் நாள், என்ன நட்சத்திரத்தில்? கேட்ட நட்சத்திரம். என்ன லக்னம்? தனுஷ லக்னத்தில் அபிசித்தி முகூர்த்தத்தில் மதிய வேளைக்கு பிறகு, அதாவது கலியுகம் ஆரம்பிப்பதற்கு 127 ஆண்டு 5 மாதம் 5 நாட்கள் இருக்கு. அநேகமா 15/8/3102 என்று பிறந்தவன் தான் தர்மன். தர்மன் தர்மன் போதுமா? குளுத்தி புடுங்க குளுத்தி. என்னம்மா இதுக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருக்க நீ? சொன்னது சொல்லி விளங்கலையா? முடிச்சிட்டு பிரஜோபதி வருடம், ஐப்பசி மாதம், வளர்பிறை 5ஆம் நாள், கேட்ட நட்சத்திரம், தனுஷ லக்கணத்தில் அபிசித்தி முகூர்த்தத்தில், அபிசித்தி முகூர்த்தத்திற்கு பிறகு 13/1/3102 என்று பிறந்தவன் தான் தர்மன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். போதுமா? இப்ப புரிஞ்சிச்சு. அதுதான் உண்மை. இதுவெல்லாம் மகாபாரதத்துல பேரு தான் சொல்லி கேள்விப்படுங்க. தர்மன். ஆனா இவன் எந்த வருஷம், எந்த மாதம், என்ன பிறை, என்ன நட்சத்திரம், என்ன லக்கணம், என்ன நாள், இதெல்லாம் யாரு எனக்கு சொல்லி கேள்விப்பட? உண்மையாவே சொல்றேன், அவன் ஜாதகமே உங்ககிட்ட தான் இருக்கும் போல. செத்து போயிட்டான், போய் தூக்கிட்டு வந்துட்டேன். யாரு செத்தது? தர்மன் தான். அவன் செத்துருக்க மாட்டான். செத்து தாங்க போயிட்டாரு. நீ கொன்றுப்பவன. அவன் சாவானா, நீ கொன்றுப்ப. தருமனுக்கு அடுத்து பிறந்தவன் யாரு? பீமன். எந்த வருஷம் பிறந்தான்? ஆங்கிரச வருடம், எந்த மாதம், ஐப்பசி மாதம், என்ன பிறை, தேய்பிறை 9ஆம் நாள், என்ன மக நட்சத்திரத்தன்று பிறந்தவன் தான் பீமன்.
அர்ஜுனா இருக்கால அர்ஜுன் ம். எந்த வருஷம் பிறந்தேன்? ஸ்ரீமக வருடம் எந்த மாதம்? பங்குனி மாதம். அவர் தப்ப முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப நான் கேள்வி வைக்கிறேன் பாரு. அவன் வளர் முறையில் பிறந்தானா தேய் முறையில் பிறந்தானா? வளர்பிறையிலும் பிறக்கல, தேய்பிறையிலும் பிறக்கல. ஒருவேளை அவன் அமாவாசை உங்க நடு வீட்டுல பிறந்தார். அமாவாசையில எப்ப பிறந்தாரு? ஒரு பொம்பளை பிள்ளை மேடையில போய் நடுவீடு ஓர்த்து விட பேசுறீங்களா? என்னங்க மரியாதை ரொம்ப அவசியம். என்ன தப்பா பேசுனேன்? நீ என்ன மேடையில் பேச அவன் வீட்டுல இருந்து பேசுறியா? என்ன ஆக்குற நடுவீடுங்கிற நீ? இந்த வார எந்த புத்தகத்துல நாடு இருக்கு நடுவீடுகள் இருக்கு? பேச்சா இருக்கனே நான் வடக்கு பேசுனேன் பேசுற நீ. நாரத முதலே பூமியில இறங்கி இடம் தெரியுமா? நார்த்தாமலை, புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி போற வழியில கீரனூருக்கு அருகாமையில் இருக்கிறது நார்த்தாமலை. முதலிலே நாரதர் பாதம் பதித்த இடம் நார்த்தாமலை. நடுவீடு பேசுற நீ? அம்மா அப்படிலாம் பேசாதம்மா. ஆமா சாமி, கேட்ட கேள்விக்கு அருமையா அழகா பதில் சொல்றீங்க. நடுவீடுங்கிற நீ அப்படிலாம் பேசலாமா? வந்திருக்கிற யாரு இல்லை வந்திருக்க யாரு, எங்கேருந்து வந்திருக்காங்க, யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற முக்கியமா? நம்ம வீட்டில் திண்ணையில் உட்காந்து பேசலை, ஒரு சபையில் இருந்து பேசுகிறோம். நடுவீடு அப்படிலாம் பேசாதம்மா. அவரே வீடு இல்லாமல் தான் ஊரா சுற்றிக்கிட்டு இருக்காரு. எப்போ அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டு எனக்கு தெரியுங்க. வீடு இல்லாதவங்க மட்டும் தான் கோவம் ரோசமெல்லாம் பொத்துக்கிட்டு வரும். முதல்ல இறங்குன சமயபுரத்துலேயே, சமயபுரமா அமையபுரம் என்னது? நார்த்தாமலைங்க. நார்த்தாமலையா? சரி நார்த்தாமலை. இந்த ஒரு ரொம்ப பேசுன நான் ஆல்ரோடத்தை நொறுக்குவேன். பௌர்ணமி அன்று பிறந்தவன் தான் அர்ஜுனன். பங்குனி மாதம் பௌர்ணமி பிறந்தேன். என்ன நட்சத்திரம்? பௌர்ணமினாலே உத்திர நட்சத்திரம் தாங்க. பங்குனி உத்திரமியா பிறந்தது. ஆமா. நகுலம் சகாதம் இருக்கேன்ல, எந்த வருஷம்? பவ வருடம் எந்த மாதம்? பங்குனி மாசம். இவங்க வளர்பிறையா தேய்பிறையா? இவங்களும் பௌர்ணமியில தான் பிறக்குறாங்க. எந்த நட்சத்திரத்தை பிறந்தாங்க? அஸ்வினி நட்சத்திரம். கௌரவ எத்தனை பேரு? 100 பேரு. கௌரவ எத்தனை பேரு? 100 பேரு. அப்படி அந்த 100 பேரை எப்ப, எந்த வருஷம், எந்த மாதம், என்ன பிறை, என்ன நட்சத்திரம்னு கேட்க மாட்டேங்க. கவலைப்படாத. எப்படிங்க சொல்ல முடியும்? 100 பேரு அப்படிங்கும் போது எனக்கு தெரியும். இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். கவலைப்படாத. எப்படிங்க சொல்ல முடியும்? விடிய நீ உன்னால சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சுதான் அது வேணாங்கிறேன். அதான் 100 பேர் இல்ல, ஒரு வாரம் நிதானம் கட்டு போய் நீ இருக்கிறதுனால 2 பேர் இருக்காங்க. 100 பேரு 100 பேரு உன் வாயில குத்தி கட்ட பின்னால பொத்தே போயிடும். புரியுதா? பாண்டவர்களுக்கு அப்பா யாரு? பாண்டு மன்னன். பாண்டு மன்னன் எப்ப பிறந்தாரு? அதானே எனக்கு தெரியும் சாமி. இதெல்லாம் கேட்ட நீங்க அதை கேட்காம இருப்பீங்களா? கேளும், நான் பதில் சொல்லும். அம்மா நான் கேள்வி கேட்ட கூட பதில் சொல்லுங்க. கேளும். பாண்டு மன்னன் எப்ப பிறந்தாரு? அதானே. அட கேட்டு தொலைங்க சாமி. எவ்வளவோ கேட்டீங்க, யார்கிட்ட கேட்குறீங்க? கேளுங்க சாமி. அம்மா கேளுங்க. அட நான் கேள்வி கேட்டுக்கிறேன். கேளுங்க. பாண்டு மன்னன் எப்ப பிறந்தாரு? அதானே. அட எப்பதாங்க கேட்டு தொலைவீங்க? கேளுங்க. அவரே யோசிக்கிறாருமா கேள்வியை கேட்கறதுக்கு. கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியா? பாண்டு மன்னே எப்ப பிறந்தா? சச்சா நாசப்பட பொளஞ்சா பொளந்தாரு. பொளந்தே நீ ஒரு பக்கம் பொளக்குற, இவன் ஒரு பக்கம் பொளக்குற. பொளஞ்சா விடிய பொளக்குறதா? உங்க தொல்லை தாங்க முடியல. பொளஞ்சா நடக்கிற நீலாம் எப்ப செத்தான்னு சொல்லு போ. இது என்ன நேரம் தெரியுமா? பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாது